பெலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபுட்பால் பிளேயர் மட்டும் கிடையாது. அந்த லிமிட்ஸ் எல்லாம் வந்து தொட்டுட்டு வந்தவன். பிகாஸ் அந்த பிட்ச்ல கான்கூர் பண்ணிட்டு இருந்தான். ஹி வாஸ் த கிங் ஆஃப் ஜங்கிள் அப்படிங்கிற மாரி ஹி வாஸ் த கிங் இன் த ஃபுட்பால் பிட்ச். எட்சன் அராந்தஸ் தோ நசிமெந்தோ இதுதான் அவனோட ஒரிஜினல் நேம். பட் பீலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெலேயோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருக்காப்ல. அவனுக்கு பதிலா இவன வந்து பெலே அப்படின்னு சொன்னதுனால நிக் நேம் வந்து பெலே அப்படின்னு ஆயிடுச்சு. பட் அன்னைக்கு யாருக்குமே தெரியாது. இவன் தான் வந்து ஃபுட்பாலோட ஒரிஜினல் கோட் ஆகப் போறான் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் 15 வயசுல பிரேசிலோட டாப் கிளப் சாந்தோஸ்க்கு நம்மால வந்து டெபியூ பண்றாப்ல. அங்க இருக்கிற டிஃபெண்டர்ஸா இருக்கட்டும், அங்க இருக்கிற பிளேயர்ஸா இருக்கட்டும், எல்லாரையுமே தூசு மாரி ட்ரிபிள் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். 17 வயசுல வேர்ல்டு கப் வந்து டெபியூ பண்றான். அண்ட் அந்த வேர்ல்டு கப்ல 6 கோல்ஸ் அடிச்சு, ஃபைனல்ல 2 கோல்ஸ் அடிச்சு அந்த வேர்ல்டு கப்ப வின் பண்றான். நெக்ஸ்ட் 1962 அண்ட் 1970 இந்த 2 வேர்ல்டு கப்பையுமே வின் பண்ணியிருக்கான். பட் இன்னும் எந்த ஒரு ஃபுட்பால் பிளேயரும் அவனோட ரெக்கார்ட்ஸ் பக்கத்துல வரக்கூட முடியல. பிகாஸ் பிளேயரோட கரியர்ல 3 வேர்ல்டு கப் வின் பண்றது அப்படிங்கிறது வந்து லிட்டரலி இம்பாசிபிள். பட் இன்னொரு கிரேசியான ரெக்கார்ட் என்ன அப்படின்னா 1281 கோல்ஸ் வந்து பெலேயோட கரியர்ல ஸ்கோர் பண்ணியிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா டிஃபெண்டர்ஸ் அண்ட் எல்லா பிளேயர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெலேயோட ட்ரிபிள்ஸ் வந்து ஆப்போனன்ட்டோட டிஃபென்ஸ் மட்டும் இல்ல, ஆப்போனன்ட்டோட ஆங்கிளையே பிரேக் பண்ற அளவுக்கு அந்த மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட பாஸஸ்லாம் அப்படியே காவு பண்ற மாரி இருக்கும். அண்ட் ஹி டிட்ன்ட் ஜஸ்ட் பிளே ஃபுட்பால், ஹி ஜஸ்ட் ரீரோட் என்டையர் ஃபுட்பால் டிஎன்ஏ. அப்ப இருக்கிற ஃபுட்பால் ஜர்னலிசமா இருக்கட்டும், அப்ப இருக்கிற ஃபுட்பாலோட ஒரு டாப் மேனேஜர்ஸா இருக்கட்டும், எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெலே வந்து ஜஸ்ட் ஒரு மேன் கிடையாது. ஹி வாஸ் ஜஸ்ட் நாட் அ ஃபுட்பால் பிளேயர். ஹி இஸ் ஜஸ்ட் அ ஃபுட்பால்ஸ் எட்டர்னல் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெக்கார்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இன்னுமே அதெல்லாம் இருக்கு. எல்லாரும் மெஸ்ஸி தான் கோட், ரொனால்டோ தான் கோட்ன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, பெலே வந்து ஒரிஜினல் கோட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வந்து வச்சிருக்கான். பிகாஸ் பெலேயோட அந்த ஷேடோவை தான் மெஸ்ஸி, ரொனால்டோ மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பெலேயோட ஃபிளார் குளோபல் ரெவல்யூஷனே வந்து அந்த ஸ்பார்க் பண்ணுச்சு. அண்ட் அவனோட ஹார்ட் வந்து ஃபுல்லி பிரேசிலோட க்ளோரிக்கு வழிவகுத்து வச்சுச்சு. பெலே இஸ் த ஒரிஜினல் கோட், ஹி இஸ் த ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ், கிரேட்னஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பெரிய பெரிய மேனேஜர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பெலே இஸ் அன்டச்சபிள். பெலேவை அவுட்ஷைன் பண்ற மாதிரி இப்போ பிளேயர்ஸ் இருக்காங்களா இல்ல இது வரைக்கும் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கரண்ட் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் பிளேயர் அனாலிசிஸ், மேட்ச் ப்ரிவியூஸ், ரிவ்யூஸ் இதெல்லாமே நம்ம வந்து ஃபுல் வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நம்ம ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்ல வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபுட்பால் ஹிஸ்டரி அண்ட் ஹிஸ்டாரிக்கல் நியூஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க.